வன்னியர் குலச்சத்திரியன் வீர வரலாறு படைத்தவன் காடுவட்டி குருநாதன் எங்கள் கண் கண்ட மாவீரன். மாவீரன் மறையவில்லை மண்ணுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே. அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே, எங்கள் மனசுக்குள்ளே. மஞ்சள் உடை இளைஞர் படை மார்புயர்த்தி திமிரும். மாவீரன் பேரை சொன்னால் முதுகலும் நிமிரும். மஞ்சள் உடை இளைஞர் படை மார்புயர்த்தி திமிரும். கண்ணை திறந்து பாரடா கையை வீசி நடப்பான். கண்ணை திறந்து பாரடா கையை வீசி நடப்பான். காதை திறந்து கேளடா கர்ஜனையாய் வெடிப்பான். உன் காதை திறந்து கேளடா கர்ஜனையாய் வெடிப்பான். எங்கள் ஆட்சி வந்தால், அன்புமணி அவர்கள் முதலமைச்சராக வந்தால், பிள்ளைகள் படிப்பதற்கு இலவச கல்வியை கொடுப்போம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம். என்ன உருவாக்கிய தலைவர் யார் தெரியுமா? தமிழின போராளி. ஐயா என்ன சொல்றார்? இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க, நீ படிக்கணும். இந்த மாணவர்கள் படிச்சுட்டு டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், கலெக்டரா வரணும் சொல்ற. உனக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரேன், உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், உன் வறுமையை விரட்டுறேன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த வன்னிய மக்களையும் ஒன்று சேர்ந்ததால் தான் இன்றைக்கு ஐயா வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாடு தப்பிச்சு. தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று போராடிய ஒரே தலைவர் இந்தியாவில் எங்களுடைய இனவான காவலர் மறுப்பிரியா மட்டும்தான். மாமன்னன் ராஜராஜன் பேர பிள்ளை, மாமன்னன் ராஜராஜன் பேர பிள்ளை, எங்கள் மருத்துவர் ஐயாவில் மூத்த பிள்ளை, எங்கள் மருத்துவர் ஐயாவில் மூத்த பிள்ளை. மாவீரா என் குருவே, மாவீரா என் குருவே, மாவீரா